நான் ரீசெண்டா தான் மகாராஜா படத்த பார்த்திருந்தேன். படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அத விட்டு நான் ஏன் இப்ப பார்த்தேன்னு கேட்குறீங்களா? காசு இல்லப்பா. நான் ரீசெண்டா பார்த்த பெஸ்ட் மூவிலே இந்த மகாராஜா மூவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். அந்த படத்துக்குள்ளே நெறைய ஸ்டோரீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. அந்த ஸ்டோரி எல்லாம் தூக்கிட்டு வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவாரு பார்த்தீங்களா டைரக்டரு. அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். நெறைய ஹீரோஸ்க்குலாம் இந்த 50வது படம், 100வது படம்லாம் கொஞ்சம் வந்து ஓடாது, ஃப்ளாப் ஆயிடும். ஆனா விஜய் சேதுபதிக்கு அப்படி இல்ல. இவரோட 50வது படம் தி பெஸ்ட் மூவி தான். எனக்கு இந்த படத்துல புரியாத விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். சிங்கம் புலி தான் அந்த மாரி விஷயம் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு போயிட்டு சிங்கம் புலிய விட்டு சம்மந்தமே இல்லாத மெயின் வில்லன் கிட்ட போயிட்டு நீ தான் கேவலமான பிறவிய பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லும். இத உண்மையிலேயே சொல்ல வேண்டிய இடம் வந்து இவர்கிட்ட இல்ல. உண்மையிலேயே அந்த சிங்கம் புலி அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கும். ஏன்னா அந்த மெயின் வில்லன் இந்த பொண்ணை கொன்னா மட்டும் போதும் அதோட நிறுத்திக்கலாம் தான் இருப்பாரு. ஆனா இவர் அப்படி இல்ல. ஆனா இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாம அந்த டைலாக போய் ஏன் அங்க சொல்லிச்சுன்னு தான் தெரியல. இந்த உலகத்துல கேவலமான ஒருத்தன் எப்படி இருப்பான்னு பார்க்கலான்னு வந்தேன். இந்த